ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய போகிறோம். இது நம்ம கல்யாணத்தில் நல்லா ஒரு பெரிய ஹோட்டலுங்களெல்லாம் இந்த மாதிரி பொரியல் தான் செய்வாங்க. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு முட்டைக்கோஸ் பொரியலுக்கு 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்து நான் பொடியாக துருவி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதுக்கு தேங்காய் துருவல் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், இது 3. வாங்க இதை நம்ம தாளிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இந்த கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். இது நல்லா பொரியட்டும். இதிலே வெங்காயம் போட்டுடலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நான் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதையும் இதிலே போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த பருப்பும் இதிலே போட்டு நல்லா வதக்கிட்டோம். இதில் நம்ம முட்டைக்கோஸ் நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுடலாம். அவ்வளோதான். இதையும் நல்லா கொஞ்சம் அப்படியே வதக்கிடலாம். இதில் நம்ம தண்ணியெல்லாம் நிறைய ஊற்றக்கூடாது. கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் வேக வைக்கணும். இதில் இப்போ நம்ம இந்த கோஸ் நல்லா இதில் வதக்கிட்டோம். இதில் நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுடலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி மட்டும் கொஞ்சமாக விட்டுக்கலாம். நிறைய விடக்கூடாது. பாருங்கள், அவ்வளோதான். இது நம்ம தீ கம்மியாக வச்சு மூடி போட்டு அப்படியே நல்லா வேக வைக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அவ்வளோதான். இப்போ இந்த முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம இந்த தேங்காய் துருவலை போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த தேங்காய் துருவல் போட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.